இது மேப்ல போட்டு பாரு. சோ how to Starbucks nearby சென்னை. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? வேற போன வாட்டி தான் நாங்க வந்து தோத்துட்டோம். இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிக்கிறோம். இந்த வாட்டி எக்ஸ்போர்ட் நான் சொல்றதே கேளு. வேற Starbucks ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. வீட்டுல Starbucks போட வச்சு உட்கார்ந்தாரா? அதுவும் Starbucks அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. தெரியும் வேற ஸ்டார்பக்ஸ் வேற ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டார்பக்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் இருக்கிற வந்து ஸ்டார்பக்ஸ் போகலாம். விஆர் மாலில் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா போவோம், அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்ப்பாங்க, கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது ஜாலியாக இருக்கும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு அண்ணன் பின்னாடி ஒரு ஜிபிஎஸ் செட் பண்ணாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். அது வண்டியில் தானே, வண்டியில் பேக்கில். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இந்த மொனையில் தானே இருக்காரு, அப்படியே பிடிச்சிங்களா? வேணா என்ன முன்னில்லை இதே போகலாம், இதே போகலாம். எல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் ஆட்டோ வெயிட் பண்ணிருக்காங்க, எங்கன்னு தெரியல. எங்க அக்கா டீம்ல சேர்ந்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, இங்க இருக்கு நிறைய கிடைக்கும். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? என்னக்கா நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. மால்ல இருக்க ஸ்டார்பக்ஸ்ல போய்டுவோம். ஏன் மால் சுத்தி பார்த்துருவேன் தெரியும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு எப்படி நம்ம தேய்க்க மாட்டோம் அக்கா இல்ல பேசாம சீட்டை பிரிச்சு போய் பாத்துருமா? நம்ம கன்ஃபார்ம் நானும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டீம் அடுத்து ஓடிட்டு நம்ம ரெண்டு டீம் ஒண்ணா நிச்சலாம். 2500 பவர் என்ஜின் ஐயா ஆமா ஆமாக்கா, நம்ம டீம் தான். ஆமா 2500 ரூபாய் நாங்க. ஆமாக்கா அவ்வளவுதான். ஓகே ஏய் ஏய் வெளியே போடா. அவ்வளவுதான். ஓகே இந்த பாரு, டீம் எல்லாருக்குமே மாறி மாறி இருக்கு. எங்களுக்கு மட்டும் அதே டீம். மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கும் ப்ரோ. ஸ்டேஷன்ல ஒண்ணா சுத்தின டீம் அது. இல்ல இந்த வாட்டி நம்ம பேச எங்க எங்கயோ போய் 22 கிலோமீட்டர் போலாம். பத்ரினி எங்கயோ போலாம். எதுக்கு வரலாம்? சீங்கமா சிரிக்க வேணாம், வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. டேலண்ட் டீம் கூட சேர்ந்துக்கிறேன். வெற்றி இவனுக்கும் வெற்றி தான், கண்டிப்பா வெற்றி. 5000 ரூபாய் ஜெயிக்க போறது நான்டா. ஆட்டோவில் ஏறியாச்சு. அங்கே தான் இனிமே இப்படிதான் போன வாட்டியும் சொன்னோம். ஆட்டோ ஏரியாச்சு, நாங்க தான் இனிமேட்டு. இந்த வாட்டி இவனை ஜெயிக்கிறது தான் நம்ம வேலை. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். பக்கத்துலயே டி நகர்ல ஒரு ஸ்டார்பக்ஸ் இருக்கு, அங்க போவோம். கன்ஃபார்ம் நம்ம ஜெயிக்க மாட்டோம். அதனால 2 ரவுண்ட்ல ஜெயிக்க மாட்டேங்கிறா. பாத்துக்கலாம்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. கேம் கூட எங்க அக்கா முக்கியம். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆட்டோ வந்து விட்டது. இப்ப நாங்க கோட்டாவா பார்க்க போறோம். பிறக்கிறோம், பிறந்தே ஆகுறோம். வச்சிருக்கோம். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ஆட்டோ வந்து தளபதி வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். இந்த சைடுல ஓகே, இந்த சைடுல ஸ்டார்பக்ஸ் எங்க இருக்கு? சுத்தமா தெரியாது. ரியாஸ் ப்ரோ அதெல்லாம் தெரியாது. ரியாஸ் பண்ணா கண்டுபிடிப்பாரு. நாங்க யாருமே ஸ்டார்பக்ஸ் போற ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட் டீகளை தான் நம்ம. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஏதோ க்ளூ இருக்கா? 3வது ரவுண்ட் தான் யூஸ். என்னடா அது? பேக்ல இருக்குல்ல, பாப்போம். அது தேவைப்படாது எங்களுக்கு. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஓவரால் 19 ஸ்டார்பக்ஸ் இருக்கு சென்னையில. ஆமா, அப்ப நுங்கம்பாக்கம், டி நகர், கட்டிப்பாறை, ஓகேவா? அதை முடிச்சிடலாம். இந்த நேவை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அவர்கிட்ட போய் சொல்லலாம். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து ஒரு 10 முட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். டீசெண்டா கேட்டேன், நாகரிகமா. 10 முட்டை எங்க கொடுங்கன்னு கேக்குறாப்புல. அட வெக்கம் கட்டுவீங்களா? மாலுக்கு போறோம், ஒவ்வொரு கடையை பார்க்கறோம். 2 முடிஞ்சிச்சு. இன்டர் பிரிச்சு வைப்போம். நேர்மையா விளாடுவோம். நானா என்ன சொல்லிச்சுன்னா 2 கடை போனதுக்கு அப்புறம் தான் 3வது இன்டர் பிரிக்கணும். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம்.
நம்ம ஜெயிக்க மாட்டோம், நான் சொல்லவே மாட்டேனே, நம்ம ஜெயிக்க மாட்டேன். எனக்கு என்ன நீ மாடல் போடும் போதே பேசி நம்ம ஜெயிப்போம். சென்னையில் எத்தனை ஸ்டார்பக்ஸ் இருக்கு? எனக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப தோணுது, அங்கதான் யூஸ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப மைண்ட் வந்துட்டே இருக்கு. ஆனால் அந்த ஸ்டார் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. அந்த இடத்துல ஒரு வாட்டி பைக் விட்டா போல என்னை பற்றி எக்ஸ்ட்ரா சொன்னாரு. அது யாருக்குமே தெரியாது, அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது கூட எனக்கு ஃபேமிலிக்கு தெரியாது. ஒரு 2 days 3 days அந்த மாதிரி இருந்தாரு ஸ்டோரில். ஆமாம், அந்த ஸ்டோர் மட்டும் இருந்துச்சு. அண்ணா அடிக்கடி கடை எழுதுன்னு சொன்னா கூட அண்ணா போறேன்னு தான் சொல்றாரு. அது கடை எழுத போனா என்ன பண்றாரு தெரியல. ஆனா கூட அண்ணா ஏய் போடா. சரி வந்துடும், இந்த மாதிரி எப்பயாவது வெளியே அனுப்புவாங்க, பட் ஜாலி பண்ணலாம். அவரு ஜெயிக்கிறமோ தோக்குறமோ ஜாலி போட்டுரும், அவ்வளோதான். போனால் வீணாமல் போகிறோம், நாகல்கில் இல்லையா கொஞ்ச நேரம் அங்கே பண் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு அதை அப்போ அங்கே தங்குறோம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் மாட்டிருக்கு. வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அங்கே ரெகுலர் டிஷன் போட்டு யாராவது வந்திருக்காரா குச்சிருவேன், சைட்டாக போவேன். பெரிய விஷயம். ஹலோ பரத். ஹலோ பரத் ஃபயர் பேசுகிறேன் ப்ரோ. ஓகே டன் 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 டன். யார் phone பண்ண சொல்லாதீங்க bro. யார் ஃபோன் பண்ணாலும் எது கேட்டாலும் சொல்லாதீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இருக்கேன். இல்லை இப்போ நுங்க மங்கி செல்ஃபி போயிடலாம்ல, அவர் அதான் சொல்கிறான். ஏன்னா அங்கே வந்து நியாஸ்காவோட ஆளுங்க யாரும் தெரிஞ்சவங்க இருக்கா இல்லை. என் மீசையை பார்த்தா ஆசையா இருக்கா? ஏய், நான் first யோசிச்சேன்டா, பேசாம அவர் போட்டு drive location அனுப்பிச்சு விட்டு அவர் போனுக்கு delete பண்ணிடலாமா? இப்படிலாம் யோசிச்சேன். சரி வேண்டாம், ஆடுறதா ஆடுவோம், ஆடி ஜெயிப்போம். இவ்வளவு திட்டுப்பட்டே இருக்கு, எங்க அப்படி இருக்கு? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நீங்க சொல்லுங்க, அடுத்த வீடியோல நான் ரவுடியை நடிக்கவா வேணாமா நீ கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வேணாம் சொல்லுங்க. என் மீசையை பார்த்தா ஆசையா இருக்கா? அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. சொல்லு சரி, நான் எங்க வேணா இருப்பேன். எதுக்கு போனி கேட்க சொன்னால? எங்க இருக்கீங்க? மாஸ்டர் இருக்கீங்க, அப்படியாருமா இல்ல? நாங்க எங்க வேணா இருக்கோம். எல்லாம் பார்த்து ரித்துக்கு கால் பண்றாரு. ரித்துக்கு நீ தான் கரெக்ட். நான் கேட்டேன் அவன். ஹலோ ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? தேவப்பதி தெரிஞ்சிருந்தா என்கிட்ட கேட்கறேன். கட்டு முடிச்சா அவரு எங்க தெரியுமா இருக்கிறாரு? அவ போய் 6 மாசம் ஆகுது. கட் பண்ணிட்டாடா. கட் பண்ணி 10 நிமிஷம் ஆகுதுடா. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்பக்ஸ் ஃபர்ஸ்ட் நுங்க பார்க்க மாத்திட்டோம். காமெடி ஸ்டார்பக்ஸ் பதிலாக ஸ்டார் மொபைல் போட்டுக்கிறேன்டா. ஒன்னும் தெரியாது மண்ணு. எனக்கு மனசே கேக்கல. போச்சுங்க, நானா பேச்சு உள்ளவே குமார கேமரா ஆஃப் பண்ணதை எடுத்துருவாங்க. நம்ம அம்முக்கு போன எங்க காணிக்க பார்ப்போம். எனக்கு சுத்தா பூசல் போட ஒரு கிளிப்பு. அந்த வேலை பத்தியில அம்மு அம்முக்கு அம்முன்ட்டு நீங்க எல்லாத்தையும் பேசலாம் கேட்குறீங்க. நாங்களாம் டெய்லி கேட்குறோம் அந்த அந்த வேடை. போயிடுச்சு அந்த வேடை பார்த்தா. விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இல்லம்மா இல்லம்மா அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. பிக் ஃபேன் நான் உங்களோட பிக் ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? எங்கன்னு வரீங்க? இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா? அப்படியா? என்ன சிரிக்கிற?